இங்கே 5 மாதத்தில் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி போலி வாக்காளர்கள் வரியாக வரப்போகுதுன்னு நான் சொல்கிறேன்ல. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கடந்த 10 வருஷமாக 90 லட்சம் வாக்காளர்களை இவங்க சரமாரியாக சேர்த்துருக்காங்க. அதாவது ஜனத்தொகை அடல்ட் பாப்புலேஷன் எவ்வளவோ 5.5 crores மேலே இவ்வளவு இவங்க சேர்த்துருக்குறாங்க. ஸோ இந்த சேர்க்கை மூலமாக எப்படி பிஜேபியுடைய வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இவங்க வாக்காளர்களை சேர்க்க பிஜேபிக்கான ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பிஜேபி 18% ஓட் ஷேரில் இருக்குது, கூட்டணி கட்சிகளுடன் சேர்த்து 2024 தேர்தலில். ஓகேவா? ஸோ கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து 18% ஓட் ஷேர் பிஜேபி வந்துருச்சு. கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து 23% ஓட் ஷேரில் ஏடிஎம்கே வந்துருச்சு. இது ரெண்டுத்தையும் எடுத்து பார்த்தோன்னா, அந்த பூத் லிஸ்ட்டை எடுத்து பார்த்தோன்னா, இதில் பெரும்பான்மை போலி வாக்காளராக தான் இருக்குது. எங்கெல்லாம் மிக அதிகமான ஓட்டுகளை இந்த கட்சிகள் வாங்கியிருக்கு, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மிக மோசமான போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அப்போது போலி வாக்காளர்கள் வழியாக இவர்கள் இந்த அளவுக்கு இடம் பிடித்துட்டாங்க. இந்த 18 + 23 சேர்த்திங்கன்னா 41% அவங்க ஆல்ரெடி வந்துட்டாங்க. இந்தியா கூட்டணியுடைய ஓட் ஷேரு வெறும் 46% தான். வெறும் 5% தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக நின்றுட்டுருக்குறோம். இந்த எஸ்ஐஆர் வழியாக ஒரு 10% ஓட் ஷேரை யார் என்னன்னே பார்க்க வேண்டாம், கண்ணை மூடிட்டு நீ ஒரு 10% ஓட் ஷேரை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாவே இந்த 46% 36% குறைச்சிரும். ஓகே, ஸோ இந்த 41% அப்படிங்கிறது வின் பண்ணிடும். ஸோ நம்ம ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிறோம். எஸ்ஐஆர்லாம் இங்கே யாரும் எதுவும் பண்ண முடியாது, இங்கே எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தயவு செஞ்சு பொய், அதெல்லாம் நம்பாதீங்க. இதை திமுகவோ காங்கிரஸோ இல்லை யாரோ ஒரு 4 பிஎல்ஏஸோ இதை சரி பண்ணிட முடியும்னு தயவு செஞ்சு நம்பாதீங்க. இவங்க யாருமே சரி பண்ண முடியாது. இந்த டிசைனே அப்படி தான். இவங்க ரிமூவ் பண்ணுறது பெரும்பாலும் ஒரிஜினல் வாட்டர்ஸாக இருக்குது, ஆட் பண்ணுறது பெரும்பாலும் ஃபேக் ஓட்டர்ஸாக இருக்குது. இந்த ஒரு சூழலில் தான் நம்ம இருக்கிறோம். இப்போது இந்த அடுத்த ஒரு 100 நாட்கள் நம்ம இங்கே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழக மக்கள் கையில் எடுக்கலைன்னா, இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்குமே ஒரு பெரிய டேஞ்சர். ஏன்னா இந்தியா முழுக்க 12 மாநிலத்தில் எஸ்ஐஆர் அறிவிச்சிருக்காங்க. இதில் 9 மாநிலத்தில் ஏற்கனவே பிஜேபி ஆட்சி, 3 மாநிலம் கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் மட்டும்தான் பிஜேபியை வெஹிமெண்ட்டாக எதிர்க்கக்கூடிய மக்கள். இந்த மக்கள்கிட்ட இவங்க ஏதோ திருப்பரங்கன்றோம் அது இதுன்னு டைவர்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் போலி வாக்காளர்களை ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது வழியாக இங்கே இவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்தியாவில் யார் இவங்களை எடுத்து பேசுவா சொல்லுங்கள்? தமிழ்நாடுலேயும் கேரளாலேயும் பிஜேபி ஆட்சி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இதை தொடர்ந்து நான் காங்கிரஸ் நண்பர்கள் மற்றும் அனைத்து கட்சி நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் நிறைய அமைப்புகள், இயக்கங்கள், யாரெல்லாம் ஃபாசிசத்தை எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ எல்லா பெரியாரிய இயக்கங்கள், அம்பேத்கரிய இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், எல்லா இயக்கங்களோடையும் சேர்ந்து நேர்மையான தேர்தல் 2026 அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் அடுத்த 100 நாள் செய்யணும்னு இருக்கோம். ஸோ இதுபடி யாரெல்லாம் ஃபேக் ஓட்டர்ஸ் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இதுக்கு தேவையான பயிற்சிகளை நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம். ஆன்லைன்லேயே யார் கேட்டாலும் அவங்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்குறோம். அது வழியாக அவங்க மக்களிடையே இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒவ்வொரு பூத்துலேயும் எப்படி போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கங்கிறத கண்டுபிடிச்சி அவங்க நீக்கிறதுக்கான ஒரு பெரிய போராட்டத்தை நம்ம முன்னெடுக்க வேண்டியிருக்கு. மற்ற இந்த அர்ச்சனா பட்நாயக் போன்ற இந்த மாதிரி பொய் சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையர் அண்ட் நேஷ்னல் லெவலில் ஞானேஷ்குமார் போன்ற தேர்தல் ஆணையர்கள் இம்பீச் பண்ணணும், நீக்கப்படணும். இப்போ நம்மளுடைய ஆர் பாலகிருஷ்ணன் சார் இருக்காங்கல்ல, ஐஏஎஸ், அவங்க ஒரு 30 தேர்தலுக்கு மேலே நேர்மையாக நடத்தியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி ஒரு நல்ல தேர்தல் ஆணையரை வச்சு நம்ம இந்த தேர்தல் நடத்தணுங்கிறது ஒரு கோரிக்கை, ஒரு முன்னெடுப்பாக நம்ம செய்கிறோம்.